நிறைந்திருக்கிற கூடிய பிராண சக்தி. அது ஆக்சிஜன் நாம சொல்லக்கூடாது. ஆக்சிஜனுக்கு பிராணவாயுன்னு பெயர் வச்சிருக்காங்க. ஆனா நாம சுவாசிக்கிற போது பிராணவாயு என்கிற ஆக்சிஜனை மட்டும் சுவாசிப்பது இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பிராண சக்தியை, அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலை, அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நாம் உள்ளே சுவாசிக்கிறோம். அதனாலதான் மரணம் அடைகிற போது பிராணன் போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். அந்த பிராண சக்தி போய்விட்டது என்று சொல்லுகின்றோம். ஒருவேளை ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன்ல ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜனை கொடுத்து வெண்டிலேட்டர்ல உயிரோட வைக்கலாம். ஆனா அங்கே பிராணன் வராது. பிராணன் என்பது இந்த பிரபஞ்சத்துல நிறைந்திருக்கக்கூடிய தெய்வ மனத்தினுடைய சக்தி. அந்த சக்தியை உள்வாங்குங்கள். உள்வாங்கி ஒரு 10 வினாடிகள் உள்ள நிறுத்துங்க. மீண்டும் அந்த பிராணன், நீங்க உள்ள வாங்கின அந்த சக்தி உடல் உறிந்து கொண்டது இப்பொழுது கசடுகளாக மாறி இருக்கு. அந்த காற்றை வெளியே தள்ளுங்கள். இப்ப வெளியே தள்ளுங்க. மீண்டும் என்ன செய்றீங்க? நம்முடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய அத்தனை காற்றையும் வெளியேற்றி நுரையீரலில் அதிக இடத்தை உருவாக்குங்கள். எதற்காக? இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய பிராணனை அதிக அளவில் பெறுவதற்காக. இப்பொழுது மீண்டும் காற்றை உள்ளே இழுங்கள். இது போல ஒரு 3 முறை நீங்கள் செய்யுங்கள். இப்பொழுது உங்களுடைய நுரையீரல் முழுவதும், உங்களுடைய உடல் முழுவதும் பிரபஞ்ச சக்தி நிறைந்திருக்கிறது. இப்பொழுது என்ன செய்யுங்க? உங்களுடைய கைகளை உடலுக்கு முன்னால் நீங்கள் நீட்டிக் கொள்ளுங்கள். எப்படி நீட்ட வேண்டும் என்றால், இப்படி உங்களுடைய உடல்ல இருந்து கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளுக்கு இடையில உள்ளங்கைகள் ஒன்றை ஒன்று பார்த்து இருக்கின்றது. இந்த உள்ளங்கைகளுக்கு இடையில் சுமார் 1/2 அடி முதல் 3/4 அடி இடைவெளி, ஒரு 6 அங்குலம் முதல் 8 அங்குலம் 10 அங்குலம் இடைவெளி மட்டும் இருக்க வேண்டும். இந்த இடைவெளியை வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். பிராண சக்தி வருகிறதாகவும், அந்த பிரபஞ்ச சக்தியானது இப்பொழுது உங்களுடைய உடலில் சேமிக்கப்பட்ட அந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுடைய 2 கைகளுக்கும் இடையில் வந்து நிற்பதாக கற்பனை செய்யுங்கள். இந்த கற்பனையில பிரபஞ்ச சக்தி உங்களுடைய கைகளுக்கு இடையில் வந்து விட்டதா என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த கைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிராண சக்தியை அழுத்தி பாருங்கள். நீங்கள் அழுத்தி பார்த்தால் ஏதோ ஒரு ஸ்பிரிங் நம்ம கைகளுக்கு இடையில் இருப்பதாகவும், அதை நாம் அழுத்துகிற போது அது சுருங்குவதாகவும், விரிக்கிற போது அது நீளுவதாகவும் ஒரு உணர்வு உங்களுக்கு உருவாகும். அந்த உணர்வு உண்டாகிவிட்டால் உங்களுடைய கைகளுக்கு இடையில அந்த தெய்வ சக்தி, அந்த பிராண சக்தி, அந்த பிரபஞ்ச சக்தி வந்துவிட்டது. அந்த பிரபஞ்ச சக்தி தான் உங்களுடைய மனோசக்தி. இந்த மனோசக்தியை நீங்கள் முதலில் சுவாசத்தின் மூலமாக பெற வேண்டும். இந்த சுவாசத்திற்கு ஒரு 6 முறை மட்டும்தான் நாம முயற்சி செய்கிறோம். அந்த 6 முறை நாம சுவாசித்து விட்டு இப்பொழுது பிராணசக்தி நம்முடைய கைகளுக்கு இடையில வந்துவிட்டது. நம்முடைய மனோசக்தி நம்முடைய கைகளுக்கு இடையில் இருக்கிறது. இந்த கைகளுக்கு இடையில் வந்த மனோசக்தியை மீண்டும் உடலுக்குள் செலுத்துங்கள். அது உங்களுடைய இந்த மணிப்பூரக சக்கரம் என்பதன் வழியாக, சோலார் பிளக்சஸ் என்று சொல்லுவார்கள், இந்த சோலார் பிளக்சஸின் வழியாக, இந்த உடலினுடைய நடு பகுதி வழியாக உங்களுடைய உடலுக்குள் செல்லுகிறது. இப்பொழுது அது உடலுக்குள் எப்படி செல்லுகிறது? இதை, இந்த மனோசக்தியை ஒரு வெண்ணிறமான ஒளியுடைய ஒரு பிரகாசமான ஒரு பந்தாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த பந்தானது, இந்த மனோசக்தி பந்தானது இப்பொழுது உங்களுடைய உடலினுள் புகுந்து உங்களுடைய உடலின் வழியாக உங்களுடைய சிரசுக்கு, உங்களுடைய தலைக்கு செல்லுவதாக கற்பனை செய்யுங்கள். தலைக்கு சென்ற இந்த மனோசக்தி இப்பொழுது ஒரு 6 அடி உயரத்தில் வந்து மிதப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்ப 6 அடி உயரத்தில் உங்கள் மனோசக்தி நிற்கிறது. அது ஒரு பிரகாசமான, அது ஒரு வெண்ணிறமான ஒளி உருண்டை. இப்பொழுது உங்களுடைய ஆசைகள் என்னவோ, முன்னதாகவே நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்கிற, முன்னதாகவே நீங்கள் மனப்படங்களாக பார்த்து வைத்திருக்கிற அந்த ஆசைகளை இப்பொழுது அந்த மனசக்திக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும். வாய்களை திறந்து நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு அற்புதமான வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணமாக இருந்தால், அந்த வீடு எத்துணை சதுர அடிகள், அந்த வீட்டுல ஒவ்வொரு அறையினுடைய நீள அகலங்கள் என்ன,
எந்த அறை வரவேற்பறை, எந்த அறை சமையலறை, எப்படி அந்த வீட்டை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்பது குறித்து, அந்த வீட்டினுடைய முகப்பு, அந்த எலிவேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நீங்கள் கற்பனை செய்து, இப்பொழுது அந்த கற்பனையை உங்களுடைய மனோசக்திக்கு மனப்படங்களாக அனுப்புங்கள். 6 அடி உயரத்துல மனோசக்தி ஒரு வெண்ணிற பந்தாக, ஒரு ஒளி உருண்டையாக நிற்கிறது. உங்களுடைய ஆசைகளை அறிவிக்கிறீர்கள். அது உங்களுடைய தலையில இருந்து மனப்படங்களாக அந்த மனோசக்திக்கு அறிவிக்கப்படுகிறது. அது போவதற்காக நீங்கள் உங்களுடைய மனோசக்தியினாலேயே ஒரு 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 குழாயை உற்பத்தி செய்வதாக கூட கற்பனை செய்து கொள்ளலாம். இப்பொழுது மனோசக்திக்கு உங்களுடைய ஆசையை நீங்கள் அறிவித்து விட்டீர்கள். மனோசக்திக்கு அறிவித்த பின்னர் இப்பொழுது அந்த மனோசக்திக்கு நீங்கள் கட்டளையிட வேண்டும். அங்கே வேண்டுகோள்கள் இல்லை, அங்கே கெஞ்சுதல்கள் இல்லை, அங்கே கட்டளைகள் மட்டுமே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கட்டளையிடுகிறீர்கள். மனசுக்குள்ளேயே கட்டளையிடுறீங்க. நான் நினைத்த, நான் கற்பனை செய்து வைத்திருந்த இந்த என்னுடைய வீடு இங்கே உருவாக்கப்படுகிறது. அந்த வீடு இந்த பூமியிலே என் எதிரிலே, என் கண் எதிரிலே நிஜமாக்கப்படுகிறது என்று கட்டளையிடுங்கள். இந்த கட்டளைகளை எவ்வளவு வலிமையோடு, எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அந்த மனோசக்திக்கு வலிமை ஊட்டப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் கட்டளையிட்டு விட்டீர்கள். கட்டளையிட்டு விட்ட பின்னால் அந்த நீங்கள் நினைத்த ஒன்று உங்களுக்கு கிடைத்து விட்டதாக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். கிடைத்து விட்டதாகவே, இன்னமும் அது உங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த ஒன்று கிடைத்து விட்டதாக நாம் நன்றி சொல்லுகின்றோம். இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு ஒரு எளிமையான வழி இருக்கிறது. அந்த எளிமையான வழி என்ன தெரியுமா? அதை கிடைத்து விட்டதாகவே கற்பனை செய்து கொள்ளுவதுதான். அந்த எளிமையான வழி கிடைத்து விட்டதாகவே கற்பனை செய்து கொள்ளுவதுதான். உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை இருக்கலாம், அது விளையாடுவதற்கு ஒரு கார் பொம்மை கேட்டிருக்கலாம், நீங்கள் வாங்கி தர மறந்திருக்கலாம். அந்த குழந்தை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டையை அல்லது காலி டப்பாவை ஒரு கார் பொம்மையாக உருவகித்து அது அதை தள்ளிக்கொண்டு சத்தமிட்டு கொண்டு விளையாடுகிற போது பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் அதை பார்க்கிற பொழுது அந்த குழந்தையின் மீது பரிதாபப்பட்டு அந்த குழந்தையினுடைய செயலை பார்த்து, அடடா, குழந்தை விளையாடுவதற்கு கார் பொம்மை கேட்டது, நான் வாங்கி தராமல் இன்னமும் காலம் தாழ்த்துகிறேனே, எப்படியாவது வாங்கி தந்து விட வேண்டும் என்று நீங்கள் முனைந்து அந்த குழந்தையினுடைய ஆசையை நிறைவு செய்வதை போல இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கு எளிமையான வழி, அதை அடைந்து விட்டதாகவே கற்பனை செய்து கொள்ளுவது. நீங்கள் கற்பனை செய்து கொள்வதனால் இப்பொழுது அந்த மனோசக்திக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி என்னுடைய பிரபஞ்ச மனமே, என்னுடைய தெய்வ மனமே, என்னுடைய மனோசக்தியே, இதை எனக்கு நிறைவேற்றி தந்ததற்காய் உனக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று நன்றியை தெரிவியுங்கள். நன்றியை தெரிவித்துவிட்டு சிறிது வினாடிகள் அப்படியே அந்த நிலையில் இருந்து நீங்கள் கண்களை விழித்துக் கொள்ளலாம். இதுதான் இந்த மனோசக்தி பயிற்சி, இந்த தியானம். இந்த தியானம் ககுணர்கள் என்ற ஹவாய் தீவில் வாழ்ந்த அந்த ககுணர்கள் பயன்படுத்திய ஒரு ரகசியம். இந்த ரகசியத்தை நாம் ஒரு 10 வினாடிகள் அல்லது 15 நிமிடங்களுக்குள் இந்த பயிற்சியை செய்து விடலாம். அந்த பயிற்சியை இப்ப நம்ம ஆரம்பிக்கிறேன். எல்லோரும் தளர்வாக உடலை வைத்து முதுகுத்தண்டு, கழுத்து, தலை நேராக இருப்பதாக அமர்ந்து கொள்ளுங்கள். கால்கள் தரையில் படிந்து இருக்கட்டும். சமணம் போட்டு உட்கார்ந்து இருந்தா கவலை இல்லை, நீங்கள் வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களை மூடுங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது கவனத்தை செலுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களின் மீது நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளை நீக்குவதற்காக நீங்கள் ஒரு அற்புதமான மலைச்சாரலுக்கு செல்லுகிறீர்கள். அது ஒரு அழகான மலைச்சாரல். அந்த மலைச்சாரலில் ஒரு அருவி, ஒரு நீரோடையானது ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடையை அப்படியே படமாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த ஓடையின் கரையிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். தண்ணீர்
சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஓசை உங்களுடைய காதுகளிலே கேட்கிறது. அங்கே பறவைகளில் கிரீச்சிடும் ஒளி உங்களுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. அங்கே தென்றல் வீசுகிறது. குளிர்ந்த தென்றல் உங்களுடைய உடலை தழுவுகிறது. அந்த குளிர்ச்சியை, அந்த சில் என்ற அந்த உணர்வை இப்பொழுது உங்களுடைய உடலிலே நீங்கள் உணர்கிறீர்கள். ஆஹா, என்ன சுகமான ஒரு சில்லிப்பு, என்ன அற்புதமான ஒரு சில்லிப்பு. அற்புதமாக சுகமாக இருப்பதை நான் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அற்புதமான அந்த இயற்கை காட்சியை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், அந்த புல்வெளிகளை பார்ப்பதற்கு மனதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது, மிக அழகாக இருக்கிறது. அந்த அழகிலே நீங்கள் உங்களை பறிகொடுத்து விட்டீர்கள். ஆமாம், நீங்கள் முழுவதுமாக அந்த இடத்திலே, அந்த இடத்தோடு, அந்த அழகோடு நீங்கள் கலந்து விட்டீர்கள். உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய மூச்சு காற்றை வெளியேற்றுங்கள். மிக நீண்ட ஒரு வெளி மூச்சு. உள்ளே காற்றை வாங்குங்கள். பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள் நிறைகிறது. தெய்வ மனத்தின் ஆற்றல் உங்களுக்குள் நிறைகிறது. ஒரு 10 வினாடிகள் நிறுத்தி மீண்டும் மூச்சை வெளியேற்றுங்கள். காற்று உள்ளே இழுக்கப்படும் போது வானவெளியில் உள்ள, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிரபஞ்ச சக்தி, தெய்வ மனத்தினுடைய சக்தி உங்களுக்குள் இறங்குகிறது. தெய்வ மனத்தின் சக்தி உங்களுக்குள் நிறைந்து விடுகிறது. உங்கள் உடல் முழுவதும் தெய்வ மனத்தினுடைய சக்தி, இறை மனத்தினுடைய சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், அந்த பிராண சக்தி நிறைந்து இருக்கிறது. அது உடலெங்கும் வியாபித்து இருக்கின்றது. அந்த இறை சக்தி தான் இப்பொழுது உங்களுக்கு மனசக்தியாக வெளிப்படுகின்றது. இப்பொழுது உங்களுடைய கைகளை முன்னே நான் சொன்னது போல உள்ளங்கைகளை ஒரு 6 அங்குலம் முதல் 10 அங்குல இடைவெளிக்கு நீட்டி உங்களுடைய கைகளுக்கு இடையில் அந்த மனசக்தியை உணருங்கள். உங்களுடைய மனோசக்தி ஒரு வெண்மை ஒளிமிக்க ஒரு பந்தாக உங்களுடைய கையாக திரண்டு ஒளிமிக்க பிரகாசமான வெண்மையான ஒளி உருண்டையாக உங்களுடைய கைகளுக்கு இடையிலே இப்பொழுது இருக்கிறது. இந்த சக்தியை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய கைகளை சற்று நெருக்கியும் விரித்தும் அதை உணர்ந்து பாருங்கள். ஒரு பந்தை அழுத்துவது போல, ஒரு ஸ்பிரிங் அழுத்துவது போல உங்களால் உணர முடியும். அது உங்களுடைய மனோசக்தி. இந்த கொள்ளுங்கள். அந்த ஒளி உருண்டை, அந்த பிரகாசமான ஒளி உருண்டை உங்களின் உடலின் வழியாக அது மேலே ஏறுகிறது. உங்களுடைய மார்பு பகுதிக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய கழுத்து பகுதிக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய தலை பகுதிக்கு வந்திருக்கிறது அந்த மனோசக்தி. இப்பொழுது அது உங்களுடைய உச்சம் தலையிலே வந்திருக்கிறது. இப்பொழுது அது உங்கள் உச்சம் தலையிலே இருந்து மேலே செல்லுகிறது. அது ஒரு 6 அடி உயரத்திலே நிறுத்தி வைக்கப்படுகிறது. உங்களுடைய மனோசக்தி உங்களுடைய உச்சம் தலைக்கு மேலே ஒரு 6 அடி உயரத்திலே ஒளி பந்தாக, பிரகாசமான ஒரு ஒளி உருண்டையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய உச்சம் தலையில ஒரு குறுகுறுப்பை உணரலாம். அந்த உச்சம் தலையில உங்களுடைய மனோசக்தியினுடைய செயல்பாட்டை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனோசக்தி, உருவாக்கப்பட்ட மனோசக்தி உச்சம் தலைக்கு மேலே 6 அடி உயரத்தில் பிரகாசமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய லட்சியங்களை, உங்களுடைய விருப்பங்களை மனப்படங்களாக, அது ஒரு வீடு வாங்குவதாக இருக்கலாம், ஒரு கார் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதுந்த மகளுக்கு ஒரு மணமகனை தேடுவதாக இருக்கலாம், அல்லது மகனுக்கு மணமகனை தேடுவதாகவோ, மகனுக்கு மணமகளை தேடுவதாகவோ இருக்கலாம். ஏதாக இருந்தாலும் எப்படி நீங்கள் விஷுவலை